நிறைய பேர் மானம் மானம் மானம்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்லவா, நல்லா வாழுன்னு நீ நினைக்கிறியா, பணம் மானம் அது இது எதா இருந்தாலும் அதுல பிரித்தெழுந்து பழக கத்துக்கும், பிரித்தறிந்து அதை என்னன்னு உணர கத்துக்கும். சின்ன ஒரு படியிலிருந்து கீழே குதிக்கிறவனுக்கு வலிக்காது, மேல இருந்து மாடியில இருந்து குதிக்கிறவனுக்கு அவன் எப்படி என்னன்னு சொல்ல முடியாது. கால் உடையுதா கை உடையுதா இல்ல அவன் ஆள் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா இவர் பெரிய அந்தஸ்து இருக்கார், இவங்க இப்பதான் இப்படி இருக்காங்க, இல்ல இவங்க ஒரு அந்தஸ்து இருக்காங்க, இவன் இருக்கிற அந்தஸ்துல இருந்து இவன் கீழே விழுகிறதா இருக்கட்டும், இல்ல இவங்க இருக்கிற அந்தஸ்துல இருந்து இவன் கீழே விழுகிறதா இருக்கட்டும், இல்ல இந்த ரெண்டுமே வேற எங்கிட்டாவது போயிட்டு பெருசா வர்றதா இருக்கட்டும், மானம் மானம் மானம், எனக்கு மானம் தான் முக்கியம், மானம் தான் முக்கியம், ரத்தியம் சதவீதம் நான் இருக்கேன் அப்படி இப்படி. மானங்கிறது இருவருக்குமே இருக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்ல யாராக இருக்கட்டும். அப்ப அந்த மானத்துடைய விஷயத்துல உங்களுக்கு மட்டும்தான் அவமானமா, ஏன் அவங்களுக்கு இருக்காதா? உங்களுக்கு மட்டும்தான் இழப்பீடா, அவங்களுக்கு இருக்காதா? இருவருக்கும் ஏற்பட்டாதான் அது சமமான இழப்பீடு. அதனுடைய வலி அதனுடைய கஷ்டம் என்னன்னு உணர போகும்போது இருவரும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். ஆனா அதே இது அந்த இழப்பீடுங்கிறது ரெண்டு பேர் இடத்துல தவறாகவோ இல்ல அந்த இழப்பீடுங்கிறது சரிசமமாக இல்லாத போது அப்ப ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இடையில இருக்கு. மானம்ங்கிற ஒரு ப்ராப்ளம் இல்லை, இங்க யாரை எதிர்த்து நிக்கிறோம் அதுதான் ப்ராப்ளம். இங்க சில பேரு தான் பொண்ணை காப்பாத்துறோம் தான் பொண்ணை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைச்சு குடும்பத்துல இருந்து, அதாவது ஆண் குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வர்றதுங்கிறத விட தன்னை ஏத்து நிக்கிறான், மாமியாவை எதிர்த்து மருமை எப்படி நிக்கலாம், பிரஸ்டீஜ் மானம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல இங்கிட்டு உங்களை விட்டு கொடுக்காம இருக்கானே, உங்களுக்காக இருக்கானே அப்படிங்கிற விஷயத்துல அவனுடைய லெவல் எவ்வளவோ அதை இறங்கி வந்திருக்கானே. ஒரு ஆண் பெருசாலாம் பேசுறதை விட அந்த ஆண் எந்த ஒரு பெண்ணை நேசிக்கிறானோ அவனுக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டாலும் இறங்கி வருவான். ஏன் பிளாக்மெயில்ல என்ன வேண்டாலும் பண்ணுவான் அந்த பொண்ணுக்காக. காரணம் ஒன்னே ஒண்ணு, நேசம். அதே நேசங்கிறது இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. இங்க பல தாய்மார்கள் பல விஷயத்துல மானம் அது இது நிறைய விஷயங்கள் சொல்லி பொண்ணுடைய லைஃப வேம்பர்டு பேரண்ட்ஸா காப்பாத்தல அவங்க பிரஸ்டேஜுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.